ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய பேர் சாம்பார் சாதம் ரெசிபி கேட்டிருந்தீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 100 கிராம் தோரம்பருப்பு எடுத்து சுத்தமா கழுவி 200 ml தண்ணி ஆட் பண்ணி 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து பருப்பு தண்ணி கெட்டியா வரதுக்கு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலைய போடுங்க. பிறகு நீல வாக்குல நறுக்கின பெரிய வெங்காயத்தை போட்டு இதோட சிகப்பான 2 தக்காளியை நீல வாக்குல நறுக்கி சேர்த்து தக்காளி வதங்க கொஞ்சமா கல்லு உப்பு சேர்க்கிறேங்க. தக்காளி வதங்கி வர்றதுக்கு 2 நிமிஷம் பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. பேனை திறந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. மஞ்சள்தூள் நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சில்லி பவுடரை சேர்த்து நான் அளவுக்கு ஒரு பெரிய டம்ளர்ல சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க. சோ நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்து இதோட நறுக்கிய 150 கிராம் முட்டைக்கோஸ், கேரட் 3, பீன்ஸ் 100 கிராம் சேர்க்கிறேங்க. குக்கரை திறந்து காய்கறிய பருப்பு தண்ணியோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சாம்பார் சாதம் மணமா இருக்க சேர்க்கிறோங்க. அதிகமா சேர்த்திட கூடாது. அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். இதோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விடுங்க. ஊற வச்ச ரைஸ் இதோட சேர்த்து கலந்து விடுங்க. நான் சாப்பாட்டு அரிசிய 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. ரைஸ் பாதி அளவு வெந்து தண்ணி கெட்டியானதும் குக்கரை மூடி 2 விசில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரை திறந்து ஒரு தடவை கிளறி வாசனைக்கு நெய் விட்டு கொத்தமல்லி தலையை தூவி சூட சர்வ் பண்ணுங்க. அந்த நெய் வாசனையோட சுட சுட சாம்பார் சாதம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. இந்த சாம்பார் சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது சோயா பேப்பர் கிரேவி சூப்பர் காம்போங்க. சோயா பேப்பர் கிரேவியோட ரெசிபி இன்னும் 2 டேஸ்ல அப்லோட் பண்ணிடுவேங்க. சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.